ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ட் பிரபஞ்சா. இன்றைக்கி நம்ம ஸ்கின் டோன் எப்படி கலர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் கலர் பிக்சரை பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிக்சரில் எங்கெல்லாம் டார்க் ஷேடாக இருக்குது, எங்கே தான் லைட் ஷேடாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பிளண்டிங்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நான் இந்த ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணுவேன் பிளண்டிங்காகவும். அண்ட் இதோட பேக் சைடில் எரேசர் இருக்கிறதுனால மைன்யூட்டான இடங்களில் இதை வச்சு நான் எரேஸ் பண்ணிப்பேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக நீங்கள் இந்த மாதிரி எரேசரை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட எட்ஜஸை வந்து நம்ம மைன்யூட்டான இடங்களில் எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் நார்மல் டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த எட்ஜை யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைன்யூட்டான இடங்களில் ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்மச் பண்ணதை விட டிஷ்யூ பேப்பரும் ப்ரஷ்ஷும் சேமாக இருக்கிறாப்புல இருக்குது. நான் இரேசரை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் இதுக்கும் அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம ஃபேஸில் கலர் பண்ணும்போது நார்மலாக நம்ம பென்சில் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள லைட்டாக உள்ள மார்க்கை மட்டும் வச்சு தான் நம்ம இப்போ கலர் பண்ண போகிறோம். இதில் அவுட்லைனுக்கு ஒரு முறை நான் பென்சில் வச்சு வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ப்ரஷ்க்கு பதிலாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஆர் பட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ட்ராயிங்குமே பட்ஸ் யூஸ் பண்ணியே ஸ்மச் பண்ணுங்கள். இல்லை டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியே ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் உங்களுக்கு அந்த ஸ்மச்சிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி காட்டும். ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு நான் ஐப்ரோவை ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கண்ணு வரையும் போது இந்த கண்ணை சுற்றி லைட்டாக டார்க் ஷேட் இருந்துச்சு. ஸோ அதை நான் எப்படி கலர் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நீங்கள் ஷேட் பண்ணும்போது எப்போதுமே பென்சிலை ரொம்ப டார்க்காக பிடிச்சி ஷேட் பண்ணாதீங்க. ஸோ பென்சிலோட எட்ஜில் வேணால் கை வச்சுக்கோங்க, அப்போ வந்து லைட்டாக தான் உங்களுக்கு ஷேட் ஆகும். இப்போ நான் ஏற்கனவே போட்ட அவுட்லைன் வந்து ஸ்மட்சிங்காகவே போயிடுச்சு. ஸோ ஸ்மட்சிங் பண்ணதுக்கப்புறமா நான் திருப்பி ஒரு டைம் மேலே வந்து அவுட்லைன் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி அந்த சைடும் ஐ வரைஞ்சிட்டேன்.
இப்போ நோஸ்க்கு வந்து லைட்டாக நான் எங்கே பென்சிலை பிடிச்சி ஷேட் பண்ணுறேங்கிறத கவனிங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு டார்க்காக வேணுமோ அங்கே மட்டும் பென்சிலுக்கு கிட்ட பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஷேட் இருக்கிற வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் பென்சிலோட எட்ஜில் வேணால் கையில் வச்சுக்கோங்க. இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே நான் ஒரே ஒரு பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஸ்கின் டோன் டிஃபர் ஆகி காமிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். நீங்கள் ஸ்மஷ் பண்ணும் போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல தான் உங்களோட ஸ்கின் டோன் மாறும். பிக்சரில் எங்கெங்கெல்லாம் டார்க் ஷேட் இருக்கோ அங்கே மட்டும்தான் நான் இப்போ ஸ்மச் பண்ணேன். பேலன்ஸ் லைட் ஷேட் உள்ள இடத்துலலாம் நான் ஸ்மச்சே பண்ணாமல் ஃப்ரீயாக தான் விட போகிறேன். இப்போ இதோட ஃபுல் அவுட்கம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.